இன்றைக்கு வந்து விஜய் வந்து பற்றி நிறைய அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவருக்கு ஒரு தலைமை பண்பே இனிமே வரல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பித்து இதுவரையும் 2 ஆண்டுகள் ஆக போகுது. இனிமே அவருக்கு ஒரு தலைவர் பண்பு வருதா, வந்திருக்கா, வரலையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்னா வெளிப்படையாக வந்து எந்த கருத்தும் வந்து ஒரு பொது நிகழ்ச்சிகளில் வந்து இல்லை மீடியாவில் வந்து அரசியலை பற்றி இல்லை வந்து மற்ற எந்த ஒரு பொதுமக்களுடைய நிகழ்வை பற்றி ஒரு போராட்டமோ இல்லை அதுக்கு வந்து ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு சுற்றறிக்கையோ அவர் வந்து விட்டது கிடையாது. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் இந்த ரீசண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து ஒரு சில நிகழ்வுகளுக்கு மட்டும் அவர் வந்து போகிறாரு. ஒரு சில நிகழ்வுகளுக்கு அறிக்கை விடுறாங்க. ஒரு அரசியல் களங்கிறது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம் அது. ஸோ அதனால் இந்த முறை வந்து அவரை வந்து தலைவராக வந்து இந்த இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. பட் மக்கள் பொதுமக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களாங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது தான். இன்றைக்கி வந்து ஒரு சில இளைஞர்கள் அப்படி இருந்தாலுமே, ஒரு சில இளைஞர்கள் இன்றைக்கு வந்து தலைவன்றது வந்து திமுகவில் இருக்கிறவங்களையோ இல்லை இப்போ எடுத்துக்கிட்டால் கருணாநிதி, அண்ணா இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க. இதே அதிமுகவில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி, இவங்க ஜெயலலிதா அம்மா இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னைத்தானே சொல்லிக்கிற நான் தான் எம்ஜிஆர் போல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நடிகருக்கு வந்து ஜென்ரலாக வந்து இன்னொரு நடிகரை பார்த்து கற்றுக்கணுங்கிறது வந்து இயல்பு. அதே மாதிரி அரசியல்வாதிக்கு வந்து இவங்க 2 பேரும் ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்ததுனால அதை பார்த்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து இயல்பு. அதை வந்து மக்களும் இளைஞர்களும் வந்து அதை வந்து ஆதரிக்கணும். என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பாக அவர்களுடைய ரசிகர்கள் ஆதரிக்கிறாங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் பொதுமக்கள் ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து அவர் போக போக எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் வந்து பொதுமக்களும் மற்றவங்களும் வந்து நடுநிலையாளர்களும் அதை வந்து பார்ப்பாங்க. அவருக்கு தலைவர் பண்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, ஏன்னா நியூஸ் எவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இதுவே வந்து ஒன்றுமே இல்லைனாக்கா கூட்டிகிட்டு சுற்றுவாங்களே, யாருன்னா சுற்ற மாட்டாங்க. இதுவே வந்து எல்லோரும் பார்க்கட்டும், பார்த்தாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறவங்க தான் கூட்டிகிட்டு சுற்றுவாங்க. அது என்ன பண்ணுறது? இப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நேரில் போய் பார்க்க முடியுது. ஆனால் வந்து விஜயை போய் தொட்டு கூட பேச முடியல. தன்னுடைய தொண்டர்களே வந்து தூக்கி வீசி அதை பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்க. அது ஒரு தவறான செயலாக பார்க்குறீங்களா, இல்லை அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்படி இருக்காங்க? அது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அப்படி இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸே சரியாக கரெக்டாக இல்லைங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் பார்த்தாக்கா விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு விஜயை நம்புகிறாங்க. அது மாதிரியும் இருக்கக்கூடாது. படத்தை படமாக பாருங்கள், ரியல் லைஃபோடு அது ஒத்து வராதிங்க. ஒத்து வர மாதிரி நடக்காது. அது முதல்ல எடுத்தோடனே யாருக்கும் வந்துடாதுங்க. காலகட்டம் அதுக்கான ஒரு காலம் வரும்போது தான் அவர் பக்குவப்படணும். வருவார், அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை போய் நான் நேரில் கை தொட்டெல்லாம் பேச முடியும், அவர் போய் தொட்டு கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தெரியல, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தலைவர் பண்பு இருக்குது, ஆனால் வந்து அவரோட பேர் இப்போ அடிபடுறதுனால அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். அது தலைவர் பண்பு உண்மையிலே வந்து அவர் மேடையில் இப்போ பொதுக்கூட்டம் வர சொல்ல தொண்டங்க காசையே கையை வைக்கிறாங்க. பாடிகார்டு விட்டு அவங்க மேலேருந்து தூக்கி போடுறாங்க. எல்லா சேனல் எல்லாத்தையும் வந்தது. அது ஒரு தலைவர் பண்ண. இதே ஜெயலலிதா, எம்ஜிஆர் அது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. கருணாநிதி கூட சரி கையெழுத்து போடணும் அதெல்லாம் சொன்னது கிடையாது. எந்த தலைவரும் முடியாது. இவர் என்ன உலகத்தில் இல்லாத புதுசாக தலைவர் மாதிரி அவர் வந்து கை கொடுக்குறாங்க. ஆசையில் வராங்க. அவனை தூக்கி பாடிகார்டு தூக்கி மேலேருந்து எவ்வளோ ஒரு ஹைட்லேருந்து கீழே தூக்கி போடுறாங்கண்ணா. அதெல்லாம் ஒரு தலைவருடைய பண்பா? தலைவர் பண்புனாவே ஃபஸ்ட்டு தொண்டனை அனுசரித்து போகிறது தான் தலைவர் பண்பு. தொண்டனை அனுசரிக்கவும் தலைவருக்கு பண்பு ராக்கியே கிடையாது. விஜய்க்கு இன்னுமே ஒரு தலைவர் பண்பு வரலன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக வரல. அதுக்கெல்லாம் வந்து சொல்ல இப்போ புரட்சி தலைவர் இப்போ ஆளும் வளரும் அறிவும் வளரும், அதுதான்டா வளர்ச்சி. புகழ் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, ஆளும் வரணும் அறிவும் வரணும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் நீ தலைவனுக்கு அர்த்தம் கிடையாது. இரண்டும் சேர்ந்தால் தான் தலைவர் பதவி. நீங்கள் ஒரு புதிய மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிறதே யாராவது திராவிட கட்சியில் 2 திராவிட கட்சியில் ஏதாவது ஒன்று வந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தேர்வு யாருக்கிட்ட இருக்குது?
நீங்கள் இந்த மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு கேட்கும்போது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது எப்படி பிடிஆருடைய சன் பற்றி பேசணும்னோ அதே மாதிரி இப்போ இருக்கிற தலைவர்களில் பார்க்கும்போது வந்து ஒரு 3 பேரை நாங்கள் பார்த்தோம். வந்து ஒன்று வந்து அவர் அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு நல்ல முறையில் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு நல்லபடியாக பண்ணுவார் அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ 3வதாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா சீமானுடைய பேச்சுகள் வந்து ரொம்ப மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து தெரியல. இந்த 3 பேர் மாதிரி ஒரு நோக்கமுள்ள ஒரு தலைவர்கள் வந்து புதுசாக மாற்றம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மெயினாக வந்து சட்டம் ஒழுங்கு, இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க போனீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக பார்த்திங்கன்னா எல்லா வரிகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு அரசுக்கு ஒரு தலைமைக்கு அழகு என்னன்னா வரிகளை உயர்த்தாமல் மக்களை துன்புறுத்தாமல் எப்படி ஆட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் யாரையும் குறையாக பேசுனதில்லை. அவர் எல்லாரையும் மரியாதையோடு தான் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் நடிகர்னு சொல்ல வரல, நார்மலாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சிலையும் சரி டிஎம்கே ஆட்சிலையும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் தலைமை பண்புன்றது என்ன, ஒருத்தரை மதிக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன வேணும் உனக்கு தலைமை பண்பு? நீ 4 பேர் நீ வந்து உன்னோட கருத்து இருக்குது, இன்றைக்கி ஃபோட்டோ இருக்குது, இந்த வீடியோ இருக்குது, கையில் செல்லு இருக்குன்ட்டு நீ என்ன ஒன்றா தவறாக பேசலாம் என்ன. ஆனால் என்னோட கருத்து 4 நாய் திட்டிட்டு போகுது, குறைச்சிட்டு போகுது, எனக்கு என்ன, நான் கரெக்டாக போகிறேன்னா அவ்வளோதான் என்னோட கருத்து. இதில் ஒன்றும் தவறு இல்லை. தலைவர் பண்புன்றதை விட அவர் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கார், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறார். நம்ம பார்த்த வரைக்கும், இப்போன்னு இல்லை, நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வெளியே தெரிஞ்சது வரைக்கும் அவர் நியாயமாக நடந்துக்கிற மாதிரி தான் தோணுது என்னோட பார்வையில். அதனால் இது இருக்குது இது இல்லைன்னுலாம் சொல்ல வரல. நீங்கள் நியாயமாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இன்னியுமே வந்து எந்த வித ஒரு தொண்டனாக இருக்கட்டும் யாருமே வந்து அவரை போய் மீட் பண்ண முடியல. மீட் பண்ண முடிஞ்சால் அங்கே ஸ்டேஜில் ஏறி போய் பார்த்தா ஸ்டேஜில் இருக்கிறவங்க கீழே தூக்கி போடுறாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை போய் நாங்கள் கைத்தொட்டு பேசுகிறோம் அப்படிலாம் மக்கள் பேசியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே அந்த ஸ்டேஜில் போனால் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாதுகாப்புக்காக எல்லாரும் பண்ணுறது தான். புதுசாக யாரும் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. எல்லாருமே ஆக்சுவலாக அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ சிஎம் இருந்தாலும் சரி, பிரதமர் வந்தாலும் யார் வந்தாலும் நம்ம போய் உடனே போய் பார்க்க முடியாது இல்லையா. அவங்கள பார்க்கணுன்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்குவோம், செக்கப் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி தானே அதெல்லாம் இது நடக்கிற நடைமுறை தானே. திடீர்னு இவருக்கு மட்டும் எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? நான் நார்மல் மக்களாக சொல்கிறேன். இப்போ நார்மலாக இப்போ நான் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நான் போய் ஒருத்தரை பார்க்கணுன்னா முடியுமா? கீழே தொண்டர்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் கேட்டு பார்த்து தான் போக முடியும். எடுத்தோடனே ஒரு இதில் போயிட்டு பார்க்க முடியாது இல்லையா. இது பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது தான். அவரை மட்டும் குறை சொல்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, எல்லாருமே ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த விமர்சனங்கள்லாம் இருக்க தான் செய்யும். இது எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அவர் வந்து ஒரு கூத்தாடி அவர் இந்த நாட்டை வந்து காப்பாற்றுவாரா ஆளுவாரா அப்படின்லாம் அந்த காலத்திலே உண்டு. என்னுடைய அனுபவத்துக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆரம்ப காலம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. யார் வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். நல்லது செய்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பற்றி எல்லாம் பேசுனீங்க. அப்போ எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைச்சார்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சி. இப்போ அடுத்து எம்ஜிஆர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேச வேண்டாம் யாரையும். அதை விட கொஞ்சம் இன்னும் மேலே நல்ல நிலைக்கு போகலாம். இல்லை, இப்போ அந்த காலகட்டம் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் எளிமையான வாழ்க்கை முறை தான். அதனால் அது அப்போ உள்ள நிர்வாகம் எப்படி இருந்ததோ அதை வச்சு தான் அவர் ஆட்சி செஞ்சார். இப்போ நம்ம நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். அதனால் இப்போ உள்ள பொருளாதாரங்களை வச்சு நம்ம வந்து ஆட்சி ஆளணும். யார் வந்தாலும் இந்த வன்முறைகள் பாலியல் தொல்லை இது வந்து ரொம்ப இப்போ தலைவிரிச்சு ஆடுது. எதையோ அது சொல்கிறதுக்கே நான் கூசுது. அதை வந்து கட்டுப்படுத்தணும். சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும், தண்டனை வந்து அதிகப்படுத்தணும். இந்த மன்னிப்புங்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாது. விஜயகாந்த் மாதிரி சொல்கிற மாதிரி சட்டத்தில் வந்து குற்றவாளிகளுக்கு மன்னிப்பே இருக்கக்கூடாது. தப்பு செய்தோம்னா உடனே தண்டனை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தலைவர்கள் வரணும்.